காலை வணக்கம்ங்க. காலை வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன நம்மடா திங்கக்கிழமை காலை வணக்கம். திங்கக்கிழமை இன்னைக்கு எந்திரிச்ச உடனே என் மக பூஜா எனக்கு பிரியாணி வேணும், அதுவும் பாசுமதி ரைஸில் தான் பிரியாணி வேணும்ட்டா. அதோட பார்த்துக்கோங்க, பாசுமதி அரிசியை வாங்கிட்டு வந்து கடை சமைச்சு பிடிச்சிட்டு பார்த்தா அங்கே பாருங்க வானம் அப்படி ஒரு மழை பெய்யுது. எங்கள் வீட்டுக்கார வெயில் நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கிடந்தாரு. ஆனால் பார்த்துக்கோங்க மழை கொட்டா அடிச்சிச்சு. அதனால பார்த்துக்கோங்க தட்டோட வந்தாச்சு. ஓடியாங்க நம்ம வீட்டு பிரியாணியை பார்ப்போம். இந்த பாசுமதி அரிசியில் நல்லா லைட்டு போட்டு கொடுப்பா மகளுக்கு. இல்லைன்னா என்ன ஒன்றுமே தெரியல, வெள்ளையாக இருக்கு சோறுண்டுவாரு. பாஸ்மதி அரிசியில் பிரியாணி ஆவி பறக்குதா தள்ளிவிடா. ஆவி பறக்கும் பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் பாஸ்மதி அரிசியில் பண்ணவே மாட்டேன், சீரக சம்பாவில் தான் பண்ணுவேன். இன்னைக்கு தான் சீரக சம்பாவில் பண்ணியிருக்கேன். எந்த அடிப்புச்சா இங்கே பார்த்துக்காங்க விடிஞ்சிருச்சு எந்திரின்னு சொல்லி இன்னைக்கு எழுப்பவே இல்லை. அந்த அளவுக்கு எந்திரிச்சிட்டா. வாசனை இல்லை எந்திரிக்க நீங்க உங்களை எந்திரிக்க சொல்றதுக்காக எந்திரிச்சு என்ன எழுப்புறதுக்காகடா. இதுக்கு முன்னாடிங்க நான் அடியே பூஜா எந்திரடி சுடுகாரட்டியை கொண்டு வர போறேன்டுவேன். 5 நிமிஷம் தூங்குவா. நாளைக்கு பாருங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேட்கும். மக்களே அனைவருக்கும் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பூரா வாழ்த்து செஞ்சுக்கிறேன். 50 பேருக்கு என் வீட்டு பிரியாணியை பார்சல் அனுப்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாஸ்மதி ரைஸ்ல அப்படி வந்துருக்கு உதிரியா அழகா. இதை எப்படி செஞ்சோம்ன்ற பெரிய லாங் வீடியோ போட்டுருக்கு. போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் போடுங்க. நான் சாப்பாடுகளை கட்டிக்கிட்டு இந்த பிள்ளைகளை அனுப்புகிறேன். போயிட்டு வரேன். நல்லபடியாக பள்ளிக்கூடத்துக்கு நீங்களும் பிள்ளைகளை அனுப்புங்க.